நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம எழில் போய் வந்து நம்ம சாரதா அம்மாவ வந்து மீட் பண்றாங்க. உண்மையெல்லாம் கேட்குறாங்க அப்படி தாங்க சொல்லணும். நம்ம ஸ்வேதாவும், மனவும் வசமா சிக்க போறாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேமே வந்து சாரதா அம்மாவ தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா சாரதா அம்மா வந்து எழில் எழில் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. அவங்க அந்த ஃபோன் நம்பரையும் அவங்க மனப்பாடமா வச்சிருக்காங்க. அந்த நம்பரையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு டாக்டர் வந்து நர்ஸுகிட்ட வந்து சொல்றாங்க, "இங்க பாருங்க, இந்த அம்மா வந்து எழில் எழில்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபோன் நம்பர் சொல்றாங்க. கால் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு இந்த அம்மாவ பத்தி விஷயத்தெல்லாம் தெரிவிங்க." அப்படிங்கிற மாரி வந்து டாக்டர் சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, அந்த நர்ஸு விறுவிறுன்னு போய் ரிசப்ஷன்ல சொல்றாங்க, "இந்த நம்பர குடுத்து அவங்கள வந்து உடனே வர சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த அந்த ரிசப்ஷன்லேருந்து எழிலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சொல்லுங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, நீங்கள் எழிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆமாம் மேடம், நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நாங்கள் வந்து பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறோம். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சாரதாம்மான்னு ஒரு அம்மா வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்க பார்த்தா உங்களோட நேமையும் உங்களோட ஃபோன் நம்பரையும் தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, ரிலேட்டிவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் ரிலேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்கிறாரு. அப்படின்னா உடனே வர முடியுமா சார், உடனே வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே மேடம், நான் அந்த உடனே கிளம்பி வரேன், ரொம்ப தேங்க்ஸ் இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்துல வந்து நம்ம கனகவல்லி அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அம்மா, சாரதா அம்மா வந்து கிடச்சிட்டாங்கம்மா. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னை கூப்பிட்டாங்க, நான் உடனே போய் பார்க்க போகிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல வந்து நம்ம எழில் வந்து ஸ்வேதா கிட்ட கேட்குறாங்க, ஸ்வேதா, சாரதா அம்மா உனக்கு யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அவங்க வந்து எனக்கு தெரியாதே மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தான் அவங்க அக்காவெல்லாம் தூக்கி சின்ன வயசுலேருந்து வளர்த்தவங்க, சரியா தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிங்க மாமா, கண்டிப்பாக அவங்களோட நல்ல மனசுக்கு வந்து அவங்க உடம்பு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வந்து வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வேதா சொல்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எழில் வந்து கிளம்பி போகிறாங்க. இங்கிட்டு பார்த்தா ஸ்வேதாவுக்கு வந்து பயங்கரமான பயமாயிருது. ஐயோ, என்ன பண்ணுறது, அந்த அம்மா எந்திரிச்சு உண்மையை சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதே, நம்ம பொய்யான ஆள்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருமே சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. மனோகரிட்டு போய் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. மனோகரி வந்து சொல்கிறாங்க, நீ ஒன்றும் பயப்படாத, நான் தான் அந்த அம்மாவை வந்து ஆளை வச்சு தூக்க சொன்னேன், அவங்க அரைகுறையாக போட்டு போயிட்டாங்க, சீக்கிரமாக வந்து கண்டுபிடிச்சி அந்த அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத, நீ எப்பயும் போல இரு அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க மேடம், உங்களை தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தா, நீங்கள் அந்த அம்மாவை கொல்லுவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ, நான் வந்து வேறு ஒரு பிளான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்வேதா வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து எழில் வந்து சாரதா அம்மா அட்மிட் ஆகியிருக்காங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போய் வெளியில் வந்து ரிசப்ஷனில் வந்து விசாரிக்காங்க. நான் தான் எழில், என்னை நீங்கள் தானே கால் பண்ணி வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் சார், நாங்கள் தான் வர சொன்னோம், மேடம் வந்து உள்ளே தான் அட்மிட் ஆகியிருக்காங்க, போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் நம்பர் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா எனக்குள்ளே வந்து ஒரு நர்ஸு பக்கத்துலேயே இருக்காங்க. சார், நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, நான் தான் எழில், இவங்களோட ரிலேட்டிவ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க சார், உங்கள் பேரை தான் இவங்க அடிக்கடி வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இவங்க கீழே விழுந்து அடிபட்டதில் வந்து மண்டையில் வந்து பலத்த காயம் அடிபட்டிருக்கு, அதனால் பாதி தான் கான்சியஸாக இருக்காங்க. அதுலேயும் வந்து உங்களோட ஃபோன் நம்பரு உங்களை பற்றி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பக்கத்தில் போய் கண்ணெல்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு, மேடம், இவங்களை வந்து நான் என்னோடய கஸ்டடியில் கேஎஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து எடுத்துக்கிறேன், அதுக்கான என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்குறாங்க. நீங்கள் டாக்டரை தான் சார் போய் பார்க்கணும், அவங்க என்ன ஃபார்மாலிட்டி சொல்கிறாங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாரதாம்மா, நான் தான் எழில் வந்திருக்கேன், சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதாம்மா வந்து ஏதோ எழில்கிட்ட வந்து சொல்ல வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் அவங்களால வந்து சரியாக வந்து சொல்ல முடியல. நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் உங்களை எடுத்து நல்லபடியாக சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம எழில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து ஸ்வேதா வந்து ஃபோன் பேசிகிட்டே, இந்த கிளம்பிட்டேன், வந்துடுவேன்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. கார் தொடச்சிக்கிட்டு இருக்கார் ராமையா. ஏய் டிரைவர், கார் கீ கொடு, நான் வெளியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிரைவரா, யாரை கூப்பிடுது இந்த பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டிரைவர், ஒன்றைத்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்னம்மா என்னைவா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே, டிரைவர் தான் நீ, உன்னை டிரைவர்னு கூப்பிடாமல் எப்படி கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி மேடம், இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமையா கேட்காரு. கார் கீ கொடு, நான் வந்து வெளியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கார் கீ இப்போதைக்கு தர முடியாது மேடம், ஏன்னா இப்போ வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகணும், இல்லைன்னா வீட்டில் எல்லோரும் திட்டுவாங்க, நீங்கள் வேணால் டாக்ஸி பிடிச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாரை டாக்ஸி பிடிச்சி போக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கை வாங்கி அடிக்க போகிறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த ஒரு கையை வந்து இன்னொரு கை தடுக்குது. யாருன்னு பார்த்தா சுடர் வந்து கையை பிடிக்கிறாங்க. ஏய் ஸ்வேதா, என்ன பழக்கம் பழகிக்கிட்டு இருக்க, உன்னை விட பெரியவர், அவரே அடிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட பேசின பேச்சுக்கு அவர் அடிக்காமல் என்ன சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் டிரைவர் தானே அவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டிரைவரா, அவர் எங்கள் அண்ணன், இந்த வீட்டில் ராமையாவை வந்து
யாருமே டிரைவராக பார்க்குறதில்ல. குடும்பத்தில் ஒரு ஆளா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? அவர் எங்களோட அண்ணன். இப்போ எங்கள் அண்ணன்கிட்ட நீ மன்னிப்பு கேட்குறியா இல்லையா? அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம ராமையா வந்து சொல்கிறாங்க, "ஏய் சுடர் விடு. இதுக்கெல்லாமா மன்னிப்பு கேட்க சொல்லிக்கிட்டு விடு. அந்த 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 பாப்பா வந்து தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்காக போய் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ராமையா சொல்கிறதால உன்னை விடுறேன். பாத்தியா ராமையா வந்து உன்னை விட எத்தனை வயசில் மூத்தவர். அவரே நல்ல மனசு பண்ணி அதெல்லாம் தேவையில்ல மன்னிப்பெல்லாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரியா? ஒழுங்கா வந்து மரியாதையோடு இருக்க பழகிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வார்ன் பண்ணி அனுப்பிடுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம இவர் வந்து வாராரு. எழில் வந்ததே சரின்னு வீட்டுக்கு கிளம்புற மாதிரி உட்காந்துருக்காங்க நம்ம ஸ்வேதா. மாமா நான் இங்கேருந்து கிளம்புறேன் மாமா, எனக்கு இந்த வீடு ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் கேட்காரு. எனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் என்னை பிடிக்கலை. நீங்கள் இந்த வீட்டில் என்னை வச்சிருக்கணும், என்னை பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் வீட்டில் உள்ளவங்க வந்து இவ எதுக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சரிப்பட்டு வராது, எனக்கு இந்த வீட்டில் வந்து மரியாதையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது மரியாதை இல்லை? யார் மரியாதை கொடுக்கல அப்படின்னு கேட்காரு. இல்லை இந்த வீட்டு ராமையா இருக்கார்ல, அவர்கிட்ட போய் கார் கீ கேட்டேன் வெளியில் போகணும்னு சொல்லிட்டு, அவர் கார் கீ தரலை. அதுக்கு எங்கள் 2 பேருக்கு கொஞ்சம் வாக்குவாதம் ஆகிப்போச்சு. அதுக்கு வந்து என்னை வந்து சுடர் வந்து அடிக்க வந்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இது வந்து உங்கள் வீடு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ இந்துவோட தங்கச்சி. இந்த வீட்டில் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏய் சுடர் சுடர்னு கத்துறாரு எழில். என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கீழே இறங்கி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஸ்வேதாவை நீங்கள் கை வாங்கியிருப்ப, சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சார் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவள் என்னும் பண்ணிட்டு போட்டோம், நீ எதுக்கு வந்து கை வாங்கின அப்படின்னு சொல்கிறாங்க. ராமையா வந்து சொல்ல வராரு. அதாவது என்ன நினச்சனா சார் அப்படின்னு சொல்ல வராரு. நீ ராமையா நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், உங்கள் மேலேயும் கோவம் இருக்குது, கார்க்கி கேட்டால் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிக்கிட்டு இருக்காரு. கனகவல்லி அம்மா வந்து சொல்கிறாங்க, ஏப்பா எதனாலும் விசாரிச்சுக்கோப்பா, விசாரிக்காமல் எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா இனிமேல் எதுவும் விசாரிக்கிறதுக்கு இல்லைம்மா, கை வாங்கினது தப்பு, ஒழுங்கா மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னோடனே சரி மன்னிப்பு கேட்டுடுறாங்க. நம்ம சுடர் வந்து மன்னிப்பு கேட்டுடுறாங்க. இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் இதே தான், நானே இந்துவை காணோம், இந்து வந்து கடைசி ஆசையை நான் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நான் தான் வந்து அவ்வளோ ஆசையாக இருந்தேன். அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாள் கழித்து ஸ்வேதா இப்போ தான் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை யாராவது ஏதாவது சொன்னீங்க அவ்வளோதான், இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சுடர் வந்து வெளியில் வந்து டல்லாக இருக்காங்க. அப்போ வந்து நம்ம அஞ்சலி வந்து வராங்க. என்ன சுடர் அப்பா வந்து எல்லோரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க சொன்னார்னு சொல்லிட்டு நீ வந்து கவலையாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் விடு சுடர், ஸ்வேதா ஆண்டியை பற்றி அப்பாவுக்கு இன்னும் தெரியலை, அப்பாவுக்கு வந்து சீக்கிரமாக பற்றி அவங்களோட உண்மையான முகம் வந்து தெரிய வரும். அப்போ வந்து உங்ககிட்டயே வந்து அப்பாவே வந்து சாரி கேட்பார் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை, இருந்தாலும் இந்து அக்காவை தங்கச்சியாக இருந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறதா எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ராமையா வராங்க. ராமையா எனக்கு என்னமோ இது வந்து இந்து அக்காவோட தங்கச்சியாக இருக்காதுன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு அப்படி தான் தோணுது, ஆனால் என்ன பண்ணுறது, எழில் ஐயா கூட்டு வந்திருக்காருல, எழில் ஐயா எந்த விஷயத்தையுமே வந்து யோசிச்சு தான் பண்ணுவார். அப்படிங்கும்போது அவரும் கரெக்டாக தான் கூட்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இந்து அக்கா எவ்வளோ நல்லவங்க, அந்த அக்காவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவங்க எவ்வளோ பாசமானவங்க. ஆனால் அதில் 1% கூட இந்த பொண்ணுக்கிட்ட இல்லை. இந்த பொண்ணுக்கு இந்து அக்காவோட தங்கச்சி தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒன்று இந்த உண்மை வந்து சாரதாம்மா தான் வந்து சொல்லணும், இல்லைனா இறந்து போன இந்து மேடம் தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமையா சொல்கிறாங்க. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சுடர். அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.